Hi guys, welcome to Mupalai Training Academy. So, இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அறிவியல் கேள்விகள் தான் பார்க்க போறோம். ஸோ வாரத்தினுடைய முதல் வாரமும் அறிவியல்ல தொடங்கி இறுதி நாளும் அறிவியல்ல முடிக்க போறோம். ஸோ நடுவில் சமூகறிவியல் விளைவியல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த வாரம். அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் போறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய இது எண்டு கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் பத்தாது. ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம போகக்கூடிய புரிதல் திறன் நிறைய புரிதல் திறனோட தான் போய் ஆகணும். ஆனால் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அறிவியல் கேள்விகள் முதல் கேள்வி இந்த நேரத்துக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஜி டேஷ் அட் த சென்டர் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா புவியினுடைய மையம் அந்த பூமியினுடைய மையப்பகுதிக்கு நம்ம செல்ல 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 புவியீர்ப்பு விசை கம்மியாயிட்டே போகும். ஸோ புவியீர்ப்பு விசை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு சயின்ஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட பூமியினுடைய மையத்தில் போயிட்டு ஒரு பொருளினுடைய நிறை என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது, பட் எடை சேஞ்ச் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே புவியீர்ப்பு விசை என்பது ஒன்றும் செயல்படாது, அதனால எடை சேஞ்ச் ஆகும். ஏன்னா எடை ஆல்வேஸ் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், அந்த acceleration of gravity புவியீர்ப்பு விசையை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அந்த புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றதே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பூமியில 0 ஆயிடும். அப்போ இது எங்க அதிகமா இருக்கும்? மேக்சிமம் ஹைன்னு சொல்றோம்ல, மேக்சிமமா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய துருவ பகுதிகளில் தான். இந்த துருவம் சொல்றோம்ல, அந்த பூமியினுடைய போல்ஸ் துருவ பகுதிகளில் அதிகமா இருக்கும். அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் எங்க அதிகமா இருக்கும் அல்லது எங்க 0 இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப the சென்டர் ஆஃப் த எர்த் பூமியினுடைய நடுவில் அது 0 ஆயிடும். இதே பூமியினுடைய துருவ பகுதிகளில் பாத்தீங்கன்னா அது மேக்சிமமா அட்டைன் ஆகும். அதுதான் 9.8 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் இன்வெர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பு. ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 0 அட் த சென்டர் ஆஃப் த எர்த் பூமியினுடைய மையப்பகுதியில், இதே மேக்சிமம் அந்த போல்ல மேக்சிமமா இருக்கும் துருவ பகுதிகளில். சரியா? இது முதல் கேள்வி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், நீங்களே கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவீங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் weight இஸ் நியூட்டன். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், எடையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். ரெண்டுமே சரிதான். நம்ம போன வீடியோலே தரோவா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த சயின்ஸ் வீடியோ எடுக்கும் போதே ஏன் கிலோகிராம் மாஸ் மெஷர் பண்றோம், ஏன்னா அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, அந்த பொருளினுடைய அளவு என்னவா இருக்கு அப்படின்றத கிலோகிராம்ல தான் சொல்லுவோம். ஸோ பன்னாட்டு அளமுறைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அளவும் கூட. ஸோ நியூட்டன் எடையினுடைய அலகுன்னு சொல்லுவோம். ஆனாலும் இதெல்லாம் எதை கொண்டு மெஷர் பண்ணுவோம்? சுருள்வில் தராசு ஸ்ப்ரிங் பேலன்ஸை கொண்டு எதை மெஷர் பண்ணுவோம்? எடைய. நார்மலான வெயிட் மிஷினை வச்சு எதை மெஷர் பண்ணுவோம்? நிறைய. அது கூட நம்ம ஏறி நிற்கும் போது நம்ம மேல புவியீர்ப்பு விசை செயல்படுதுதான் சார் செயல்படுது, ஆனா அங்க ஏன் சார் அக்யூரேட்டா நிறை மட்டும் காமிக்குது, எடை காமிக்கலன்னா அதுக்கான ரீசன் என்னன்றதெல்லாம் அந்த வீடியோலயே நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். சரியா? அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா which of the following is a scalar quantity. ஆமா, நம்ம இதுலயே சொல்லணும்னு நினைச்சேன். இதுல எது ஸ்கேலார் எது வெக்டார் அப்படின்னு பார்க்கும்போது எடை வெக்டார். ஏன்னா அது மேல புவியீர்ப்பு விசையும் செயல்படக்கூடிய காரணத்தினால கிலோகிராம் மாஸ் அந்த நிறை பாத்தீங்கன்னா ஸ்கேலார். இங்க அதுதான் கேட்டிருக்காங்க, which of the following is a scalar quantity. கீழ்கண்டவற்றில் எது ஸ்கேலார் அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப முதல்ல உங்களுக்கு what is the difference between the main key difference between scalar and vector என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான், மேக்னிடியூடுடைய அளவு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார். நாட் ஒன்லி மேக்னிடியூட் அலைட் வித் த டைரக்ஷன், அது என்ன திசையில் செயல்படுகிறது என்று கூறினால் அது வெக்டார். மேக்னிடியூட்னா அந்த அளவு. ஓகேவா? ஒன்றும் இல்லைம்மா, எய்தர் என்ன எடுத்துக்கலாம்னா சைஸ் ஆர் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது. ஆனா இது டைரக்ஷனோட சொல்லும். புரியுதுங்களா சொல்றது? இது டைரக்ஷனோட சொல்லும். இது அந்த அளவு எவ்வளோ, சைஸ் எவ்வளோ, இல்லைன்னா குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்றது தான் குவான்டிட்டின்னு சொல்லலாம். தெளிவா சொல்றதா இருந்தா குவான்டிட்டின்னு சொல்லலாம். இதுதான் ஸ்கேலார் அளவு. எப்படி சார் இன்னும் எனக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா நான் ஈஸியா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? தமிழ்ல தொலைவு. இதே இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் எல்லாமே கரெக்டாக எழுதி போட்டிருக்கேன். எங்கன்னா இடப்பெயர்ச்சி என்பது ஒரு வெக்டார் அலகு, இதே தொலைவு என்பது ஒரு ஸ்கேலார் அலகு. இதை ஏன் சார் இந்த கரெக்டாக இந்த இடத்துல எழுதி போட்டிருக்கீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க இருந்து வேலூர்ல இருந்து குடியாத்தத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 30 கிலோமீட்டர்னு சொன்னீங்கன்னா அது வெறும் டிஸ்டன்ஸ், ஸ்கேலார்.
குடியாத்தம்ன்றது எங்க ஊரு, வேலூர்ன்றது வேலூர் மாநகரம். ஸோ அதுல இருந்து குடியாத்தம்ன்ற எங்க ஊருக்கு போறதுக்கு 30 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ்னா அது வந்து டிஸ்டன்ஸ்ல தான் குறிப்பிடுவோம், வெறும் அளவு. புரியுதுங்களா? அந்த பொருளினுடைய அளவு அல்லது அவ்வளவுதான் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றது, அவ்வளவுதான், அந்த அளவு தான். இதே இங்க நான் வெக்டார் அழகா சொல்லும் போது என்ன சொல்லுவேன்னா, இடம்பெயர போகிறேன். குடியாத்தம் என்ற ஒரு ஊருக்கு வேலூரில் இருந்து நான் கிளம்பி இடம்பெயர போகிறேன் அப்படின்னா நான் 30 கிலோமீட்டர் தெற்கு திசை, வேலூருக்கு தெற்கு திசையில் அமைய பெற்றுள்ள குடியாத்தத்திற்கு நான் போகணும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்போ நான் இங்க என்ன சொல்லுவேன்னா 30 கிலோமீட்டர் தெற்கு திசையில போனா எனக்கு என்ன வரும்? குடியாத்தம் வரும். அப்ப நான் இங்க நாட் ஒன்லி மென்ஷனிங் த மேக்னிடியூட், கூடவே என்னத்தையும் மென்ஷன் பண்றேன், திசையும் மென்ஷன் பண்றேன். அப்போ அந்த அளவு கூட நான் ஒரு திசையும் சேர்த்து மென்ஷன் பண்றதுனால இடப்பெயர்ச்சின்றது வேற, டிஸ்டன்ஸ்ன்றது வேற. அப்ப நான் டிஸ்டன்ஸ் சொன்னா இட்ஸ் ஜஸ்ட் எ குவான்டிட்டி, அது என்ன அளவோ அதை மட்டும் தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம வேறு சில அழகு முறைகளையும் பண்ணலாம். இப்ப ஸ்பீடுன்னு சொல்றோம்ல, ஸ்பீட்னா என்னம்மா? வேகம். வேகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகத்துல போற? ஆமா, 60 கிலோமீட்டர் பர் அவர். ஒரு அவருக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போறான்னு மட்டும் தான் சொல்றான். அப்ப அது என்ன அளவு? ஸ்கேலார் அளவு. இதே திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன திசையில போறான்? 60 கிலோமீட்டர் பர் அவர்ல தான் போறான். ஆனா என்ன திசையில போறான்னா வடக்கு நோக்கி போறான், டுவர்ட்ஸ் நார்த், டுவர்ட்ஸ் சவுத், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த திசை வேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் கே வெக்டார். அப்ப எஸ்ன்னு வந்துச்சு, அது ஸ்பீடு ஸ்கேலார். வீன்னு வந்துச்சு, அதனால வெலாசிட்டி வெக்டார். அப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல எது உனக்கு ஸ்கேலார் அண்ட் தென் வெக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம இப்பதான் பார்த்தேன். ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது ஸ்கேலார் தான், ஸ்பீடுன்றதும் ஸ்கேலார் தான். அப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட்ஸ், தொலைவு மற்றும் வேகம் இரண்டுமே என்னதுதான்? ஸ்கேலார். இதை தவிர நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டு போறேன். இது சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த இதுவே கூட வெயிட்ன்றது வந்து வெக்டார் அளவுகள், எடை வந்து வெக்டார் அளவுகள். ஸ்கேலார்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டீங்க? இது எடை நிறை வந்து ஸ்கேலார் அளவுகள்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒன்று எக்ஸாம்பிள் கேட்டுட்டு போறேன். என்ன கேட்கலாம்னா வெலாசிட்டி கேட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டோம், ஸோ டைரக்ஷன்ஸும் சொல்லிட்டோம். வேற என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ், விசை. விசை வெக்டார் அளவா ஸ்கேலார் அளவா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். விசை. வேற என்ன கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விசைன்னு ஒன்று கேட்டேன்னா, சாரி நான் 3 கேட்டு போறேன். விசை ஃபோர்ஸ், அடுத்தது ஆக்சிலரேஷன், முடுக்கம். இதெல்லாம் எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். எது ஸ்கேலார் எது வெக்டார்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு படிச்சிருக்கீங்களான்னு பார்க்கலாம். அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? டைம், நேரம். அடுத்தது டென்சிட்டி, அடர்த்தி. சரி, இதை நான் கேட்டிருக்கேன், கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். இந்த 4 கேட்டிருக்கேன்ல, இந்த 4ல 2 ஸ்கேலார் 2 வெக்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ எந்த 2 ஸ்கேலார் எந்த 2 வெக்டார்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் அர்த்தம் தெரிஞ்சுச்சா? அடுத்தது which one is not a unit of viscosity? கீழ்கண்டவற்றுள் எது பாகுநிலையினுடைய அலகு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ்ன்றது சிஜிஎஸ் அலகு முறையில பாகுநிலையினுடைய ஒரு அலகு தான். அதே மாதிரி கிலோகிராம் மீட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ்ன்றதும் ஒரு பாகுநிலை அலகு தான். நியூட்டன் செகண்ட் மீட்டர் ஸ்கொயர் இன்வெர்ஸும் ஒரு பாகுநிலையுடைய அலகு தான். அப்ப எது அலகு இல்லை என்றால் பாஸ்கல். ஏன்னா பாஸ்கல் என்பது எதனுடைய அலகு? அழுத்தத்தினுடைய அலகு. ஓகேங்களா? பிரஷருடைய யூனிட் தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, the SI யூனிட் ஆஃப் விஸ்கசிட்டி, விஸ்கசிட்டியினுடைய SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கல் செகண்ட், பாஸ்கல் இன்டு செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்கல் இன்டு வினாடி என்பதுதான் இது. அப்ப வெறும் பாஸ்கல் வந்தா அது அலகு கிடையாது. ஆனா பாஸ்கல் இன்டு செகண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது என்னது? அலகு தான். அப்ப அங்க பாஸ்கல் இன்டு செகண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுவுமே ஒரு பாகுநிலையினுடைய ஒரு அலகு தான், விஸ்கசிட்டியினுடைய அலகு தான். ஸோ முதல்ல இந்த பாகுநிலைன்னா என்ன? பாகுனா என்னம்மா? ரொம்ப அதாவது வந்து திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெளிவரத்துக்கு செயல்படும். அதாவது ஓடு ட்ரை பண்ணும், அதை தடுத்து நிக்க வச்சா அது கனமா. இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு தேங்காய் எண்ணெயை ஒரு கேன்ல இருந்து ஊத்துறீங்க, ஃபாஸ்டா வரும். ஒரு நெய்யை ஊத்துறீங்க, ஃபாஸ்டா வருமா? மெல்லமா வரும். நெய் மெல்லமா வரும், தேங்காய் எண்ணெய் ஃபாஸ்டா வரும். அப்ப இதுக்கும் அதுக்கும் பாகுநிலை வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அது திரவங்கள் அது ஓடுன்னு செயல்படுது இல்ல, அதுல இருந்து திரவத்தினுடைய ஓடுதிறனை கட்டுப்படுத்துது, எதிர்க்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகுநிலை. அப்ப அதை ஓட விடாம தடுத்து கொஞ்சம் மெதுவா ஓட வைக்கிறதுக்கு பேர் தான் பாகுநிலை அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினிஷனே இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகுநிலையை பத்தி 2 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு திரவம், திரவத்திலையும் பாகுநிலை இருக்கு, திரவத்திலையும் பாகுநிலை இருக்கு. இதே மாதிரி வாயு, கேஸ் இருக்குல்ல, கேஸ்லயும் பாகுநிலை இருக்கு.
இது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகரிக்குதோ அப்போ விஸ்கசிட்டி பாகுநிலை வந்து கம்மியாயிடும். எதுல? திரவத்துல. டெம்பரேச்சர் வெப்பநிலை நீ அதிகப்படுத்தினா பாகுநிலை வந்து கம்மியாகும். உதாரணம் வந்து நெய் தான். நெய் வந்து இப்ப சாதாரண ஊத்துங்க பார்க்கலாம், அதிக கெட்டியா வந்து விழும். இதே நீ அதுல கொஞ்சம் சூடு பண்ணு, டெம்பரேச்சர் அதிகப்படுத்து, வெப்பநிலை அதிகப்படுத்தினா நெய் உருகி என்ன ஆகும்? வேகமா வரும். அப்போ நீ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா அதில் உள்ள பாகுநிலையானது குறைக்கப்படும். எதுல? திரவத்துல. ஆனா நீங்க வாயுல வந்து பாத்தீங்கன்னா நீ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா விஸ்கசிட்டி என்ன ஆகும்? அதிகமாகும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வாயு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ பாகுநிலை என்பது திரவத்தில் குறையும் எப்பொழுது? வெப்பநிலையை நீ அதிகப்படுத்தும் பொழுது. ஆனா இதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீ வெப்பநிலையை ஏத்தினீங்கன்னா பாகுநிலையும் ஏறும். எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ல. அப்ப கேஸ் வேற, திரவம் வேற. ஸோ திரவத்துல என்ன பண்ணுது, கேஸ்ல என்ன பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது விஸ்கசிட்டி கம்மியாச்சுன்னா அது திரவம். நீ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது விஸ்கசிட்டியும் அதிகமாச்சுன்னா அது வாயு. சரியா? அடுத்தது அது மட்டும் இல்ல, பாஸ்கல் செகண்ட்மா, அது பாஸ்கல்னு மட்டும் வரக்கூடாது, பாஸ்கல் இன்டு செகண்ட்னு வந்துச்சுன்னா என்னது? கரெக்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, atmospheric pressure can be measured by a device called. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ நமக்கு அழுத்தம் அப்படினாலே எதை வச்சு அளப்போம்? பாஸ்கல் வச்சு தான் அளப்போம். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. the unit of pressure, அழுத்தத்தினுடைய அலகு என்னது? பாஸ்கல். இப்பதான் சொன்னேன். சோ அது பாஸ்கல்ன்றது வந்து நாட் ஒன்லி அழுத்தத்தினுடைய அலகு மட்டும் கிடையாது. வளிமண்டல அழுத்தம் அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு கேட்டாலும் எதுதான்? அதே பாஸ்கல் தான். ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எந்த கருவியை கொண்டு வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுவீர்கள்? இப்ப நான் உயர செல்ல வளிமண்டல அழுத்தம் வந்து குறையப்படும். அப்ப வளிமண்டலத்துல ஒரு அழுத்தம் நார்மலாவே ஒரு பிரஷர் இருக்கு. அதனாலதான் நம்ம இப்படி அடிச்சாலும் காத்து வந்து அப்படியே உஸ்ஸுன்னு உள்ள போற மாதிரி எல்லாம் தெரியும். சோ அந்த மாதிரி வளிமண்டலத்துல அழுத்தம் நார்மலாவே இருக்கு. அதை எந்த டிவைஸ் கொண்டு மெஷர் பண்ணுவாங்கன்னா பேரோமீட்டர். அப்ப பேரோமீட்டர் இஸ் a device to measure the atmospheric pressure. பாதரசமானி என்பதுதான் எதை அளக்க பயன்படுகிறது? வளிமண்டல அழுத்தத்தை. அப்ப மத்ததெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. இந்த அனிமோமீட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அனிமோமீட்டர் எதுக்காக பயன்படுதுன்னா, காற்றினுடைய வேகம் மற்றும் திசை வேகம், காற்றினுடைய வேகம் மற்றும் திசை வேகத்தை அளக்க பயன்படுது. இன் இங்கிலீஷ் சொல்றீங்க அப்படின்னா the speed of the wind and velocity, speed and velocity of wind. ஓகேவா? speed and velocity of wind, காற்றினுடைய வேகம் மற்றும் திசை வேகத்தை அளக்க பயன்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமோமீட்டர். சோ இப்போ இன்னும் ரெண்டு மீட்டர் இருக்கு. ஒன்னு ஹைட்ரோமீட்டர் இருக்கு, ஒன்னு ஹைக்ரோமீட்டர் இருக்கு. இந்த ரெண்டுமே ரொம்ப இதாகும். இதுல ஹைட்ரோமீட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் எ லிக்விட், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலயும் அதனால தான் எழுதுறேன். திரவங்களின் அடர்த்தியை, திரவங்களின் ஒப்படர்த்தின்னு சொல்லலாம். திரவங்களின் ஒப்படர்த்தியை அளக்க பயன்படுவது, ஒப்படர்த்தி. ஓகேவா? அளக்க பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர். இதே ஹைக்ரோமீட்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா திரவங்களின் அழுத்தம். ஓகேங்களா? ஈரப்பதம், சாரி அழுத்தம்ன்றதை விட ஈரப்பதம், காற்றில் உள்ள ஈரப்பதத்தை மெஷர் பண்றதுக்கு, வாட்டர் வேப்பர். ஓகேவா? ஸோ வாட்டர் வேப்பரை மெஷர் பண்றதுக்கு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டர். சரியா? ஸோ ஹைக்ரோமீட்டர் எதுக்கு, ஹைட்ரோமீட்டர் எதுக்கு, அனிமோமீட்டர் எதுக்கு, பேரோமீட்டர் எதுக்குன்னு சொல்லிட்டு 4 மீட்டர்ஸுமே என்ன பண்ணிட்டோம்? டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ 6th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா the example of lubricants, லூப்ரிகன்ஸ் கேட்டிருக்காங்க. உயவு பொருட்கள், கீழ்கண்டவற்றுள் உயவு பொருட்களுக்கான உதாரணம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உயவு பொருட்கள்னா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உராய்தல், உராய்வுன்னு சொல்றோம்ல, ஃப்ரிக்ஷன், அந்த உராய்வை தடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா உயவு பொருட்கள். சரியா? ஃப்ரிக்ஷன். ஏன் சார் ஃப்ரிக்ஷன் எல்லாம் கட்டுப்படுத்தணுமா, உராய்தலை கட்டுப்படுத்தணுமானா ஆமா கண்டிப்பா கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா ஃபயர்லாம் கூட ஆகலாம், ஹீட் ஆயிட்டு கண்டிப்பா நெருப்புலாம் கூட வர ஆரம்பிக்கலாம். அப்போ நீ ஒன்னுத்துக்கு உராயக்கூடாதுன்னா, ஒன்னுத்துக்கு மேல உராயக்கூடாதுன்னா அங்க என்ன பண்ணுவாங்க? கிரீஸு இல்ல எண்ணெய் விடுங்கடா அப்பதான் ஸ்மூத்தா போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? உராய்தலை தடுக்கணும். உராய்தலை தடுக்கணும்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உயவு பொருட்களை பயன்படுத்தணும். இதுல எதெல்லாம் உயவு பொருட்கள்? விளக்கெண்ணெய். நான் இப்பதான் சொன்னேன், எண்ணெய்ன்றது விளக்கெண்ணெய். சரி, எண்ணெய்ன்றது வந்து ஒரு உயவு பொருள், கேஸ்டர் ஆயில். அடுத்தது கிரீஸ், அதுவுமே ஒரு உயவு பொருள். இங்க கொடுத்துருக்காங்க பாரு, கிராஃபைட், கிராஃபைட்டுமே ஒரு உயவு பொருள் தான். அதாவது திடநிலையில் சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு உயவு பொருள் தான். என்னது? சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு உயவு பொருள். அப்ப கொடுத்திருக்கக்கூடிய மூன்றுமே என்னன்னு பாத்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ் தான். ஓகேங்களா? உயவு பொருட்கள் தான். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின், வாட்டர் ஸ்ட்ரைடர்.
வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட் ஸ்லைடர் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு த ரீசன் ஆஃப். நீர்ச்சிலந்தியானது நீர்ப்பரப்பின் மீது எளிதாக நகர்ந்து செல்வதற்கான காரணம் என்ன? இந்த கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்மா. என்ன அப்படின்னா இது கூட கேட்பாங்கல்ல, என்னது மழை துளிகள் ஏன் கோள வடிவை பெற்றுள்ளது, கோள வடிவை பெற்றுள்ளதற்கான காரணம் என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லக்கூடிய பரப்பு இழுப்பு விசை தான் காரணம். அப்ப இந்த ஒரு நீர்ச்சிலந்தி வந்து நீரின் மீது, அது நீர்ச்சிலந்தின்றது ஒரு பூச்சி தான், அது தண்ணி மேல நடக்கும்போது தண்ணியில மூழ்காம அப்படியே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நடந்து போகும். அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு ஹைட்ரோபோபிக்னு ஒரு இது இருக்கு, ஹைட்ரோபோபிக் கோட்டிங்னு ஒன்று இருக்கும். ஹைட்ரோபோபிக் கோட்டிங் அது காலில், அதோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் கோட்டிங்னு ஒரு கோட்டிங் இருக்கு. அது என்னன்னா அது தண்ணீர்ல வந்து எளிமையா அது வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த காலை வச்சு அந்த பூச்சி பண்ணுச்சுன்னா அது வந்து உள்ள போகாது, நினையாது, அந்த கால் நினையாது. சொல்ல போனா அந்த ஹைட்ரோபோபிக் கோட்டிங், ஹைட்ரோனாலே நீருக்கு அந்த கால் பயம் அப்படின்ற மாதிரி, அந்த நீர்ல அந்த கால் நினைவே நினையாது. அப்ப அது மேலேயே வச்சுட்டு போகலாம். அந்த நேரத்துல நீரின் மேல இருக்கக்கூடிய இந்த நீருக்கு இன்னொரு லேயர் இருக்கும்ல, தண்ணினா கீழே இருந்துட்டே தானே இருக்கும். அப்போ இந்த ஒரு லேயருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பிழு விசை. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த பூச்சினால உள்ள கால் அடிச்சிட்டு முடியும், அது பாட்டு நடந்து போயிடும், தண்ணிலேயே நடக்கும்ல அந்த மாதிரி. அதனால பரப்பிழு விசை காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பரப்பிழு விசை காரணம்னா அது. அடுத்து 8th கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, பட் நம்ம சொல்லிதான் ஆகணும். ஸோ பார்த்துக்கோங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும்னு சொல்லிட்டு 7 சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏவே கரெக்ட் தான். அவங்க சரியான ஒன்றை தான் தேர்வு செய்திருக்காங்க. 7 கரெக்ட் தான். ஏன்னா உயரமான இடங்களுக்கு செல்ல 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 வளிமண்டல அழுத்தங்கள் வந்து குறையும். ஆமா தானே, ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் ஒரு பொருளை நீ பத்த வச்சுன்னா அதனுடைய கொதிநிலை கம்மியா இருக்கும்ன்றது தான் நான் ஒரு வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது நார்மலா நீ வீட்டுல ஒரு தண்ணீருடைய கொதிநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸா இருக்கும். இதே ஒரு அழுத்தர் கலன்னு சொல்லக்கூடிய பிரஷர் குக்கர்ல நீ வச்சு கொதிக்க வச்சீங்கன்னா 120 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். இதே நீ வந்து ஒரு உயரமான மலை பிரதேசங்கள்ல போய் சமைக்க ஆரம்பிச்சுன்னா அங்க தண்ணீருடைய கொதிநிலை எவ்வளவுதான் இருக்கும், மேக்ஸிமம் அட்டைன் பண்ணணும்னா 80 டிகிரி செல்சியஸ் தான் அட்டைன் பண்ணும். அப்ப 3 விதமான பருவ இடத்துல 3 விதமான கொதிநிலைகளை நான் சொல்லியிருந்தேன். அப்போ உயரமான இடங்களில் செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளினுடைய கொதிநிலை குறைவாக தான் இருக்கும். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு 500 அடிக்கு நீ மேல செல்ல 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 உனக்கு 1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதனாலதான் ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் இருங்க, ஜாலியா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, நீ மலை மீது செல்ல 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 உனக்கு என்ன 1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு 500 அடிக்கும். புரிஞ்சா? சரி, அடுத்த 9th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, nautical mile is the unit for measuring the distance in the field of aviation and sea transportation. Statement 2, the unit for measuring the speed of the aeroplanes and ships is not. Okay, ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் மாதிரி தான் தெரியுது, தமிழ்ல படிச்சிடலாம். வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவை பயன்படுத்துவது அலகு நாட்டிக்கல் மைல் ஆகும். சரி. அதே மாதிரி கப்பல் மற்றும் விமானங்களில் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட் ஆகும். சரி, ரெண்டுமே சரிதான். அப்ப கப்பல்லையோ அல்லது நீ விமானத்திலையும் செல்லும் பொழுது அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கான அழகா எதை பயன்படுத்துறேன்னா நாட், நான் இத்தனை நாட் சென்று இருக்கிறேன். அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் வந்து நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாட்டிக்கல் மைல்ன்றது எவ்வளோ இதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிக்கல் மைல் வந்து எத்தனை மீட்டருக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா 1852 மீட்டருக்கு சமம். ஓகேங்களா? கிலோமீட்டர்ல சொன்னா தான் 1.852 கிலோமீட்டர். ஏன்னா கிலோனா 3 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுக்கணும்ல, அவ்வளவுதான். அப்போ ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1852 மீட்டருக்கு சமம் 1.852 கிலோமீட்டர். இதே அடி சொல்றதா இருந்தா 6080 அடிக்கு சமம். அடியில சொல்றதா இருந்தா ஃபீட். ஓகேங்களா? அடியில சொல்றதா இருந்தா 6080 அடிக்கு சமம். அப்போ ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம்னு கேட்கலாம். 1852 போட்டுருங்க. கிலோமீட்டர்னு கேட்டாங்க 1.852 போட்டுக்கோங்க. இதே அடி கேட்டாங்கன்னா 6080 போட்டுக்கோங்க. சரியாமா? சரி. அடுத்து 10வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. கர்வ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன். ஸோ a pendulum rotating top, motion of the ball thrown, swirling stone tied to the rope. Tied. ஓகேவா? சரி, பொறுத்துக்க. வளைவு பாதை இயக்கம் சொல்லியிருக்காங்க. வளைவு பாதை இயக்கம் என்பது ஒரு வீசி எறியப்பட்ட ஒரு பந்து. நான் ஒரு பந்து தூக்கி விசிறி அடிக்கிறேன்னா அது எப்படி போகும்? வளைஞ்சு போகும். ஸோ வளைவு பாதை இயக்கம் என்பது ஒரு வீசி எறியப்பட்ட பந்துக்கு பொருந்தும். ஸோ ஏக்கு 2. வட்டப்பாதை இயக்கம் என்பது கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். ஒரு கல்லை கட்டிட்டு நான் சுத்திட்டே இருந்தேன்னா அது கரெக்டா என்ன ஆகும்? ஒரு வட்டத்துல தான் சுழலும். அப்ப அது வட்டப்பாதை இயக்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் 1. தற்சுழற்சி இயக்கம்னா பம்பரம் என்பது தற்சுழற்சி இயக்கத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் 3. அலைவு இயக்கம் எல்லாருக்குமே தெரியும், தனி ஊசல், சிம்பிள் பெண்டுலம். ஸோ 2, 1, 3, 4 அப்படின்னு சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? பி ஆன்சர் ஆப்ஷன். ஸோ எல்லாமே கண்டிப்பா நீங்க இந்த நேரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இது ஒரு பெரிய கொஸ்டினே கிடையாது. அடுத்து 11வது கேள்வி, அகைன் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் தான் கொடுத்துருக்காங்க. த மேஜர் எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு.
அனல் மின் நிலையங்கள், முக்கிய மின் நிலையங்கள். ஓகேவா? அனல் மின் நிலையம் எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், நெய்வேலி. நீர்மின் நிலையம் எங்க இருக்கு? மேட்டூர். தண்ணீர்னால மேட்டூர் டேம் தானே. அணு மின் நிலையம் எங்க இருக்கு? கல்பாக்கம். காற்றாலை எங்க இருக்கு? ஆரல்வாய்மொழி, கயத்தாறு. ஸோ 3412 இருக்கா? இருக்கு. டிஎல்இ, டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, இதுவும் ஈஸி தான். அடுத்தது, which of the following is invented by Thomas Alva Edison? கீழ்காண்பவைகளுள் எவை தாமஸ் ஆல்வா எடிசனால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, மின்விளக்கு, டைனமோ, மின் மோட்டாரின் முன்மாதிரி, மேற்கண்ட அனைத்தும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பல்பா, டைனமோவா, டிசைன் ஆஃப் த ஃபோர் ரன்னர் ஆஃப் த எலக்ட்ரிக் மோட்டாரா, ஆல் ஆஃப் த அபோவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி ஒளிரும் மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ டைனமோவை யார் கண்டுபிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இட்ஸ் மைக்கேல் ஃபாரடே அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ ஃபாரடே அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் டைனமோ. ஆனால் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நாட் ஒன்லி டிஸ்கவர்ட் ஒளிரும் மின்விளக்கு, அந்த எரியும் பல்புன்னு சொல்லக்கூடிய மின்விளக்கு, எலக்ட்ரிக் பல்ப் மட்டும் கண்டுபிடிக்கல. நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் நினைப்போம், நீ ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்கும் போது தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அரிய கண்டுபிடிப்பு, அப்படி அறிவியல் கண்டுபிடிப்புனா இது எலக்ட்ரிக் பல்ப். ஆமாம், இன்னைக்கு இருக்கிறதுனால தான் லைட்லாம் போட்டுட்டு நம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ ஒளி இருக்கக்கூடியதாக இருக்குது. அவர் இல்லைன்னா அது இல்லை. ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் முக்கியமானது இது ஒன்று சொல்கிறேன், ஃபோனோகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராஃப். ஃபோனோகிராஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, அந்த காலத்துலலாம் இவ்வளோ பெரிய ஒரு சிடி டிஸ்க் மாதிரி இருக்கும். இது மேலே வந்து ஒரு ஊசி வச்சுட்டாங்கன்னா, ஒரு நீடில் வச்சுட்டாங்கன்னா அது சுத்த பாட்டு வரும். அதுதான் ஃபோனோகிராஃப். பெருசாக ஸ்பீக்கர்லாம் வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கோம். அந்த ஸ்பீக்கரில் பாட்டு வரும். அந்த சிடி சுத்துட்டு அந்த ஃபோனோகிராஃப், அதை கண்டுபிடிச்சது யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தான் கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வரக்கூடிய டெலகிராஃப் இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக வந்து டெலகிராஃப் இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக வந்து கண்டுபிடிச்சதும் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தான் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சாரு. இன்னும் மேற்கொண்டு ஒரு சில முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு இவருடையது, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களது. அது நானே எழுதி வச்சிருந்தேன். மோஷன் பிக்சர்ஸ் கேமரா, அந்த கேமரா இருக்குல்ல, மூவிங் பிக்சர் கேமரா. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா, ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா, அந்த கேமராவில் வந்து வீடியோ மூவ் ஆகுது. அதுக்கெல்லாம் இவர் தான் வித்து போட்டவர். இவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அப்போ நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது, இந்த மோஷன் பிக்சர் கேமரா, மூவிங் பிக்சர் கேமரா, இதை யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தான். அதே மாதிரி ஃபோனோகிராஃப் யாருன்னு கண்டுபிடிச்சதுன்னு கேட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தான். எலக்ட்ரிக் பல்ப் யாருன்னு கண்டுபிடிச்சா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தான். அப்போ டைனமோ கண்டுபிடிச்சது யார்? மைக்கேல் ஃபாரடே. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 1 இங்கே கொடுத்துருக்காங்க. அகைன் கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள். Ammeter is an instrument used in electrical circuits to find the quantity of the current flowing through the circuit. Ammeter என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடப்படும் கருவியாகும். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் கூற்று கரெக்ட் தாமா. அப்போ அம்மீட்டரை வச்சுதான் எவ்வளவு மின்னோட்டம் அந்த குறிப்பிட்ட சர்க்கியூட்ல பாயுதுன்ற உன்னால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அம்மீட்டர் இஸ் டு பி கனெக்டட் இன் பேரலல். அம்மீட்டர் ஆனது சுற்றில் பக்க இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும்னா இல்லம்மா, இது தப்பு. ஓகேவா? பக்க இணைப்பு கிடையாது, தொடர் இணைப்பு. ஓகேவா? தொடர் இணைப்பில் இணைக்கணும், பேரலல் கிடையாது, சீரிஸ். அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உனக்கு ரெண்டே சர்க்கியூட் தான். ஒன்னு சீரிஸ் இப்படி இருக்கு, இது ஒரு சர்க்கியூட். பேரலல் அப்படின்னா பக்க இணைப்புனா இப்படி இருந்திருக்கும், இப்படி ரெண்டும் இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். புரியுதாமா? அப்போ இப்படி தொடர்ச்சியா கனெக்ட் பண்ணா அது சீரிஸ், இப்படி கனெக்ட் பண்ணா அது பேரலல். இந்த மாதிரி தொடர்ச்சியா கனெக்ட் பண்ணி இருக்கிறதுல கரண்ட் சேமா போகும். இங்க கொடுக்குற கரண்ட் தான் இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். அப்ப நான் இன்புட்ல என்ன கரண்ட் கொடுக்குறனோ அதே தான் எனக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட்ல கிடைக்கும். அப்ப இன்புட்ல நான் கொடுக்கக்கூடிய கரண்டே தான் அவுட்புட்ல வரும். ஆனா வோல்டேஜ் எப்படி வருமானா? வராது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கொஞ்சம் வோல்டேஜ் டிராப் ஆயிடும், இங்க கொஞ்சம் வோல்டேஜ் டிராப் ஆயிடும், இங்க கொஞ்சம் வோல்டேஜ். அதனாலதான் V1 V2 V3 போடுறேன். இங்க கொஞ்சம் வோல்டேஜ் இறங்கிடும், மின் அழுத்தம். இந்த இடத்துல கொஞ்சம் மின் அழுத்தம் இறங்கிடும், இந்த இடத்துல கொஞ்சம் மின் அழுத்தம் இறங்கிடும். அப்போ தொடர் இணைப்புல கரண்ட் எப்பவுமே சேமா இருக்கும். புரியுதா? அப்ப அதனாலதான் தொடர் இணைப்புல இணைக்க சொல்றான். ஏன்னா நீ எவ்வளவு கரண்ட் போயிருக்குன்றத கண்டுபிடிக்கணும்னா நீ இன்புட்ல கொடுக்குற கரண்ட் அவுட்புட்ல கண்டுபிடிக்கணும்ல. அப்ப நீ 2 ஆம்ஸ் கரண்ட் கொடுக்கணும், 2 ஆம்ஸ் கரண்ட் அந்த சர்க்யூட்டுக்கு போயிருக்கானா தொடர் இணைப்புல இணைச்சாதான் கரண்ட்டை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுல கரண்ட் எப்படி போகும்னா, மேல கரண்ட் கொஞ்சம் பிரிஞ்சிடும், கீழே கரண்ட் கொஞ்சம் பிரிஞ்சிடும், I1 I2ன்னு. ஆனா வோல்டேஜ் எப்படி இருக்கும்? ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வோல்டேஜ் மாறவே மாறாது. அப்போ இன்புட்ல கொடுக்குற அவுட்புட் வோல்டேஜும் இன்புட் வோல்டேஜும் சமமா இருக்கும். இங்க என்ன வோல்டேஜ் கொடுக்குறீங்க அதே தான் இங்க வரும். ஆனா கரண்ட் வராது, கரண்ட் மாறி மாறி வரும். அதனாலதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், அம்மீட்டர் எதுக்கு? மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை எப்படி இணைக்கணும்? தொடர் இணைப்புல இணைக்கணும். அப்ப தொடர் இணைப்புல இணைக்கிறது வந்து அம்மீட்டர். வோல்ட் மீட்டர்னு சொல்றீங்கல்ல, வோல்ட் மீட்டர். இது எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? வோல்டேஜ், மின் அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை எப்படி இணைக்கணும்னா பக்க இணைப்புல இணைக்கணும். ஏன்னா பக்க இணைப்புல இணைச்சா வோல்டேஜ் மாறாது, தொடர் இணைப்புல இணைச்சா கரண்ட் மாறாது. அப்ப கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தொடர் இணைப்பு, பக்க இணைப்புல வோல்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா?
அடுத்தது 14 என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்சுலேட்டர். இதெல்லாம் ஒரு கொஸ்டின். ஆனால் கடைசியில் எஸ்ஐல இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கீழ்கண்டவற்றில் எது அரிதிர் கடத்திகள் ஆகும், மின் கடத்தா பொருட்களுக்கான உதாரணம் கூறுங்க. இன்சுலேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பீங்கானும் கத்தாது, எபோனைட் சைனாக்லே அண்ட் எபோனைட் ரெண்டுமே கடத்தாது. ஓகேவா? ஏன்னா அலுமினியம், சில்வர், காப்பர், அயன், இம்பியூர் வாட்டர் அண்ட் எர்த் இதெல்லாமே இம்பியூர் வாட்டர் கடத்திடும். ஸோ இது எல்லாமே மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான், எர்த்தில் பாகும். ஆனால் பீங்கானும் எபோனைட்டும் கடத்தாது. அடுத்தது the SI unit of potential difference, மின்னழுத்த வேறுபாட்டினுடைய SI அலகு என்னன்னு கேட்குறாங்க. வோல்ட். ஊருக்கே தெரியும். அப்போ ஓம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் தடை. ஓம் எதுக்கு? மின் தடை. ரெசிஸ்டன்ஸ்க்கான SI அலகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம். கூலும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டம். என்னது? மின்னூட்டம். சார்ஜுக்கானது. அடுத்தது ஆம்பியர். இது மின்னோட்டம். என்னது? மின்னோட்டம், கரண்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 16 என்ன சொல்லியிருக்காங்க? மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துட்டு அதே தான் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. இப்போ மின்னியக்கு விசைனா என்னன்னு சொல்லுவாங்க? வோல்ட் தான். மின் தடைக்கு என்ன? இப்பதான் பார்த்தோம், ஓம். மின் கடத்து திறனுக்குன்னா சீமன்ஸ் பை மீட்ரு. மின்தடை எண் கண்டுபிடிக்கணும்னா ஓம் மீட்ரு. எல்லாமே நேரா பொருந்திருக்கு. 1 2 3 4 அலகுகள் தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 பார்த்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அலகுகள் அந்த அளவுக்கு முக்கியம் அளவீடுகள்ல. சரியா? அடுத்தது வாட் இஸ் த ரீசன் ஆஃப் காப்பர் ஒயர்ஸ் ஆர் யூஸ்டு டு கரண்ட் கேரிங் கரண்ட் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். தாமிரம் கம்பிகள் வீட்டு மின்சுற்றுகளில் பயன்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுக்காக தாமிரம் கம்பிகளை பயன்படுத்துறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. காப்பர் கம்பி, இந்த தாமிர கம்பிகளை பயன்படுத்துறதுக்கான முக்கிய ரீசனே என்னன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட், அதிக உருகு நிலை கொண்டிருக்குது. அதிக உருகு நிலை, ஹை மெல்டிங் பாயிண்ட். இன்னொன்னு லோ ரெசிஸ்டன்ஸ், குறைந்த மின்தடை கொண்டுள்ளது. இப்போ இதுக்காக தான் காப்பர் கண்டியை பயன்படுத்துறோம். அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. மிக அதிக மின்தடையை பெற்றுள்ளது தாமிரத்திலான கம்பிகள், தப்பு. குறைந்த மின்தடைன்னு சொல்லிட்டேன். மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது, அப்ப ஏதான் சரி. கம்பிகள் 0 மின்தடை, தப்பு. தாமிரத்திலான கம்பிகள் மின்தடை கொடுப்பதில்லை, தப்பு. மின்தடை கொடுக்குது. எப்படி கொடுக்குது? குறைந்த அளவே கொடுக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமா கரண்ட் வந்து தடுத்துனே இருந்துச்சுன்னா, அதிகமான மின்தடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, கரண்டே வராது. கரண்டே வரலன்னா எல்லா சர்க்கியூட்டும் பிளிக் பிளிக்னு எரியும், இல்லைன்னா எரியவே எரியாது, இப்படிதான் ஆகும். அப்ப அதிகமான மின்தடை இருக்கவே கூடாது ஒரு சர்க்கியூட்ல. அதனாலதான் குறைந்த மின்தடை இருக்கு. செம்பு கம்பிகளை வந்து நான் எதுக்கு ஹவுஸ் ஹோல்ட் சர்க்கியூட்ஸ்ல பயன்படுத்துறேன்னா அங்க குறைந்த மின்தடை இருக்கு. அப்ப மின்சாரத்தை அனுமதிக்கும். அது மின் தடைனா என்னது? தடை பண்ணிடும். அதிக மின்தடை இருந்துச்சுன்னா கரண்டே போவாது, அப்படி நிறுத்திடும். குறைந்த மின்தடை இருந்துச்சு, போய்க்கப்பா, நான் இப்படி விடுறேன் கேஸ், இப்படி போ அப்படி போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டே இருக்கும். அப்ப குறைந்த மின்தடை இருக்கிறதுனாலதான் காப்பர் கம்பியை பயன்படுத்துறோம். அதிக உருகுநிலை, அதாவது எவ்வளவு கரண்ட் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. டக்குன்னு உருகி புண்டுடாது. அதனாலதான் அதிக உருகுநிலை. அதிக உருகுநிலைனா அதிகப்படியான கரண்ட் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அப்ப 2 ரீசன், ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனாலயும் லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனாலயும். இதே மின் உருக்கின்னு சொல்லக்கூடிய ஃபியூஸ் ஒயர் சொல்லுவாங்கல்ல, ஃபியூஸ் ஒயர்ஸ்ல நம்ம வந்து என்ன பயன்படுத்துறோம்? லெட் பிளஸ் டின்னு தானே பயன்படுத்துறோம். ஸோ பிபி பிளஸ் டி எஸ்என் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்என் பிளஸ் பிபி, லெட் டின்னு பயன்படுத்துறோம். லெட் டின்னு பயன்படுத்துறோம். அதுல என்ன காரணம்னா அதுல ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதிக மின்தடை இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட், குறைந்த உருகுநிலை இருக்கும். லோ மெல்டிங் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா குறைந்த உருகுநிலை கொஞ்சமா கரண்ட் வந்தாலும் அது அதிகமான கரண்டா ஃபீல் பண்ணிச்சுன்னா உடனே என்ன ஆயிடும்? உருகி உடஞ்சிடும். அப்ப குறைந்த உருகுநிலையும் அதிக மின்தடையும் இருக்கிற காரணத்தினால்தான் ஃபியூஸ் வயர்ஸை பயன்படுத்துறாங்க. சரி, அடுத்து 18வது கேள்வி. The chip which are used in SIM cards, computer and ATM cards are made up of semiconductors, namely silicon and germanium. The semi-called electrical conductivity lies between conductor and an insulator. SIM கார்டுகள், கணினிகள் மற்றும் ATM கார்டுகளை பயன்படுத்தும் சிப்புகளானது சிலிகான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைந்தபட்ச குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். குறைக்கடத்திகளின் மின்கடத்துத்திறன் நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் இருக்கும். அமைதான், ரெண்டுமே சரிதான். சரி, ஏன்னா சிலிகான் ஜெர்மானியம்ன்றது வந்து ஒரு குறைக்கடத்தி, செமிகண்டக்டருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது மின்சாரத்தை கடத்தாது, அதிக அளவுல கடத்தாது, அதுக்குன்னு கடத்தாமையும் இருக்காது. அதாவது இவங்களோட பண்பு பாரு. இப்போ காப்பான்கள் இன்சுலேட்டர்னு சொல்றேன்னா அது கடத்தவே கூடாது. இன்சுலேட்டர்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? மின்சாரத்தை கடத்தவே கூடாது. இதே நற்கடத்திகள் சொன்னா நல்லா கடத்தணும்.
இப்ப மின்சாரத்தை கடத்தணும் ஆனா கடத்தாமையும் இருக்கணும், அதே நேரத்தில் காப்பாற்றணும்னா அதுதான் குறை கடத்திகள் சொல்லக்கூடிய செமி கண்டக்டர்ஸ். அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் வரும்போது தான் தன் வழியை மின்சாரத்தை பாயவே அனுமதிப்பார். அப்படிப்பட்டவரை வந்து நீங்க போன்ல யூஸ் பண்றதுனால தான் அதிகமா வந்து ஏடிஎம் கார்ட்ஸ் யூஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு அதிகமா இது ஆகுறது இல்லை, கரண்ட் ஃப்ளோ வந்து தடைப்படும் அப்படின்னு ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு டோப்பிங்னு ஒரு மெத்தட்லாம் இருக்கு. நீங்க எதுக்கு இன்ஜினியரிங் சப்காந்தமா உள்ளெல்லாம் போய்கிட்டு அதெல்லாம் வேணாம், நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல பயன்படுத்துறது ஒரு குறை கடத்திகள், அந்த குறை கடத்திகள் என்பது இந்த இரண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ரெண்டுமே சரிதான், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்து 12th புக்ல நான் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படி பார்த்தேன்னா, இந்த நம்ம அதிகப்படியான இ வேஸ்ட்னு சொல்றோம்ல, இ வேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற போனு, லேப்டாப்பு இதெல்லாம் வந்து பழசாயிடுச்சுன்னா போடுவீங்களா, அதெல்லாம் எலக்ட்ரானிக் வேஸ்ட், இ வேஸ்ட்னு சொல்லுவோம். அந்த இ வேஸ்ட்ல நமக்கு அதிகமா எந்த பொருள் கிடைக்குதுன்னா தாமிரம் கிடைக்குதான். இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இ வேஸ்ட்ல அதிகமா கிடைக்கிறது என்னது? தாமிரம். ஓகேவா? அடுத்தது, the voltage of AC can be varied easily using a device called. மாறுதிசை மின்னோட்டத்தின் மின்னழுத்த மதிப்பை எதை கொண்டு மாற்றலாம்? மின்னழுத்த மதிப்பைனா, மின்னழுத்தம்னாலே என்னது? வோல்டேஜ். ஓகேங்களா? வோல்டேஜ். அந்த வோல்டேஜை எதை கொண்டு மாற்றலாம்னா டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு தான் மாற்றலாம், மின்மாற்றி. ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டு இப்படி இருக்கும், இதுதான் டிரான்ஸ்ஃபார்மருக்கான சிம்பிள். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டு வகையான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஒன்று ஸ்டெப் அப், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன். ஓகேங்களா? ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் இருக்கும். நான் எனக்கு வரக்கூடிய கரண்ட் வோல்டேஜ் 230 வோல்ட் கொடுப்பீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 230 வோல்ட். ஆனா எனக்கு இருக்கிற மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு 440 வோல்ட் தேவைப்படுது. ஐயோ, 230 வோல்ட் தானே சார் வருது, 440 வோல்ட் ஆப்ரேட் பண்ற மிஷின்னா அப்ப நான் எதை யூஸ் பண்ணுவேன்? ஸ்டெப் அப் யூஸ் பண்ணுவேன். அதாவது வோல்டேஜை அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்ப இந்த வழியா நான் கொடுத்தனா வோல்டேஜ் அதிகமாயிட்டு இந்த வழியா எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 440 வோல்ட் கிடைச்சிடும். அது வழியா அந்த மிஷினை கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? வேலை செய்ய வச்சிருவேன். புரியுதா? இதே எனக்கு டிவியில 220 வோல்ட்டையும் கொடுத்தோன்னு வச்சுக்கோ, பொசுங்கிடும். அப்ப எனக்கு டிவிக்கு வோல்டேஜ் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணுவேன்? ஸ்டெப் டவுன் யூஸ் பண்ணுவேன். அப்ப 230 வோல்ட் வருதுன்னா அது ஒரு 60 வோல்ட் இல்ல 70 வோல்ட் கொடுத்து டிவியை வந்து என்ன பண்ணோம்? ஆப்ரேட் பண்ண வைக்கும். அப்ப ஸ்டெப் டவுன், வோல்டேஜ் கம்மி பண்ணு, டவுன் பண்ணு. அப்ப அப்பு பண்ணுனா ஸ்டெப் அப், டவுன் பண்ணா ஸ்டெப் டவுன். இந்த மாதிரி எனக்கு தேவைன்னா ஏத்திக்கிறதுக்கும் தேவையில்லைன்னா கம்மி பண்ணிக்கிறதுக்கும் எதை பயன்படுத்துவாங்க? டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துவாங்க. அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் இட்ஸ் a device that can be used to change the voltage accordingly. ஓகேங்களா? So 20th question, last question. The device used to convert AC to DC. AC மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படக்கூடிய கருவி எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது ஏசில இருந்து நீ டிசியா மாத்தினா அதுக்கு பேர் ரெக்டிஃபயர்னு பேர். எங்க இருக்காங்க? இது இருக்காங்க பாரு, ஏ திருத்தி. இதே டிசில இருந்து ஏசியா மாத்தினா அதுக்கு பேர் இன்வெர்ட்டர். என்னது? இன்வெர்ட்டர். சரியா? இது வந்து யாருன்னா புரட்டின்னு சொல்லுவாங்க, புரட்டி. ஓகேவா? சரியா போச்சா? சரியா? புரட்டி வந்து டிசி டு ஏசி, ஏசி டு டிசி வந்து ரெக்டிஃபயர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. எஸ்ஐ அல்டிமேட்ல இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கும். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.